ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு vlogல லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் லாங் வீடியோ போடட்டுமான்னு கேட்டிருந்ததுக்கு கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட சொல் கேட்டு இந்த vlog நான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் தம்பி நைட் தூங்கினாருன்னா மார்னிங் 6 o'clock போல தான் எந்திரிப்பாங்க. 6 o'clock எந்திரிச்சிட்டு 8 o'clock திரும்ப தூங்கிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் அவர் தூங்கிட்டு இருக்காரு. 7:30 போல ஹஸ்பண்ட் ஜிம்லேருந்து வந்துருவாங்க. அவர் வந்ததும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக குளிக்க வச்சிருவாரு. அந்த கேப்பில் நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். பாப்பா குளிச்சுட்டு வந்து அவங்களே ட்ரெஸ் வேர் பண்ணிக்குவாங்க. அந்த கேப்லேயும் நான் வீடெல்லாம் கூட்டி விட்டுருவேன். மார்னிங் டீ காஃபி எதுவும் பாப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டீ காஃபி எதுவும் குடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாங்க. என் பொண்ணுக்கும் சரி என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சரி அவங்க கிட்ட சொல்கிற நான் ஒரே வார்த்தை, எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கான வேலையை நீங்களே தான் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவேன். காலையில் எழுந்ததுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்க மாட்டார். அவரே ஏதாச்சும் சமைச்சு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஆஃப்டர் C-section எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்லணும்னா ஹாஸ்பிட்டலில் 5 நாள், வீட்டில் வந்து 10 நாள், மொத்தமாகவே 15 நாள் மட்டும்தான் என்னோட ரெஸ்டிங் டைம் இருந்துச்சு. அந்த 15 நாளுக்கு அப்புறமா அம்மா வந்து போயிட்டாங்க. அதனால் நான் மட்டும் தான் தனியாக குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த 15 நாளுக்கு அப்புறமாவும் எனக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆயிடுச்சு. அந்த 15 நாளுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலைக்கு போகாமல் என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு 2 days வந்து எனக்கு அழுக தான் வந்துச்சு. குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் அம்மா வீட்டில் தான் பார்த்தேன். 3 monthsக்கு அப்புறம் தான் என்னை அனுப்பி விட்டாங்க. அங்கே எல்லாரும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டனால எனக்கு அதை பற்றி சரியாக நான் தெரியல. அதுக்கப்புறம் 5 years கேப்பில் தான் எனக்கு செகண்ட் பேபி. 1 week ஒரு பயத்திலேயே தான் நான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். அவங்க அழுதா கூட எனக்கு அழுக வந்துருச்சு. அவங்க ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் நினைக்கலாம், ஏன் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் அம்மா வீட்டுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. உண்மைதான், அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் என் பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு டெலிவரி டைமில் 3 months தான் ஆச்சு என் பொண்ணு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாக இருந்தோம். அம்மா போனதுக்கப்புறமா எனக்கு இன்னும் வேலை அதிகமான மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பேக் பெயினும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டேன். அந்த டைமில் தான் என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து இன்னுமே ஹையாக ஆரம்பிச்சிருச்சு. இதால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே என்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். மிட் நைட்டில் 2 பேரும் மாற்றி மாற்றி குழந்தைய பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடவுளோட புண்ணியத்தில் என் பையன் நைட்டில் எந்திரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தம்பி பிறந்து 25 daysக்கு அப்புறமா அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கி பழகிட்டாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்குமே அவர் நைட்டில் தூங்கிக்கிறாரு. லைஃப் தான் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி தான் என் பையனை வளர்க்குறக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. 3 monthsக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த 3 monthக்குள்ளே தனியாக நின்று பார்க்குறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைமில் நம்மளும் ஃபிசிக்கலாக ரொம்பவே வீக்காக இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி நம்ம முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் நீங்கள் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். C-section பண்ணி 15 நாளில் அம்மா என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மேலே நான் ஸ்டார்டிங்கில் கோவத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெற்றவங்களே நம்மளை கண்டுக்காத போது வளர்த்தவங்க அட்லீஸ்ட் 15 நாளாச்சும் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்களே, அந்த இடத்துல அவங்களும் இல்லைன்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி நினச்சி மூவ் ஆன் பண்ணி போயிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, இப்போ ஓடிட்டுருக்க இந்த vlogக்குள்ளே வருவோமா? காலையில் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு சமையல் வேலை மட்டும் முடிச்சிருவேங்க. 10-11 மணிக்கு போல் தம்பியை நானே குளிக்க வச்சிருவேன். ஆப்ரேஷன் பண்ணி 15 நாளுக்கு அப்புறமும் நானே தான் குளிக்க வச்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டிச்சஸ் பெயினும் இருந்துச்சு, பேக் பெயினும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெல்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால கொஞ்சம் பேக் பெயின் கண்ட்ரோலாக இருந்துச்சு. குழந்தைங்கள குளிக்க வைக்கிறதுக்குலாம் எனக்கு தெரியுங்க. என் பொண்ணை கூடவும் 1 monthsக்கு அப்புறம் நான் தான் குளிக்க வச்சேன். ஏன்னா லாக்டவுன் ஓப்பன் பண்ண டைம் அந்த பீரியடில். அதனால என் பொண்ணையும் நான் குளிக்க வச்சனால பையனை குளிக்க வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் தெரியல. தம்பிக்கு நலங்கு மாவு, மற்ற மாவு ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணது இல்லைங்க. ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் குழந்தையா இருக்கும்போது. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் வேஸ்ட்டாக குழந்தைங்களோட தோல் வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் என் ஃபஸ்ட் பேபிக்கு நான் பண்ண தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. தம்பிக்கு நான் யூஸ் பண்ணுறது 3 ப்ராடக்ட் மட்டும்தாங்க. மசாஜ் ஆயில், சோப்பு, லோஷன், இது 3 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தம்பிக்கு. அதுவும் டாக்டர்கிட்ட
கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்களா ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அவங்க ஸ்கின் டைப் பார்த்துட்டு அவங்களே சோப்பு, லோஷன் எல்லாமே ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு பேபிக்கே நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை. செகண்ட் பேபிக்கும் அப்போ பண்ண தப்புலாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த வில்லேஜ் பக்கம் இருக்கவங்களுக்கு இன்னுமே இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. என்னென்னா குழந்தை குட்டியாக இருக்காங்க அப்படின்னா ரெகுலராக குளிக்க வச்சாதான் குழந்தை ஊறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை கேட்டுறாதீங்க. குழந்தைங்க குட்டியாக இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கொஞ்சம் கைக்கு வர வரைக்கும் குளிக்க வைக்க வேண்டாம். தொடச்சி மட்டும் விட்டுக்கோங்க. நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டால் கூட அவங்க கூட இதுதான் சொல்லுவாங்க. குளிக்கிறக்கும் குழந்தை உடம்பு போடுறதுக்கும் என்னங்க சம்மதம்? குழந்தைங்க நல்லா பால் குடிச்சு நல்லா தூங்குனாலே போதும். அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெயிட் கெயின் இருக்கும். அம்மாவாகிய நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நம்ம நல்லா இருந்தால் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போக போக இன்னும் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?